இப்போ வந்து நம்ம வந்து சிசேரியனே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த சிசேரியன் வந்து என்ன ஆகிடும்னா நைட்டு 12 மணி கழித்து மறுநாள் பறக்கும்படி இருக்கும். அப்போ வந்து அந்த டேட் வந்து மாறிடும். ஸோ பிறக்கும்போது அவங்க வந்து நான் இந்த தேதியில் தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்மாவை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுவும் வந்து 8 அப்படின்ற நம்பரில் வந்து பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அம்மா கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தாய் என்ன சொன்னாலுமே வந்து அவங்க கேட்டுப்பாங்க. கடைசி வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த குடும்ப பிணைப்போடு இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் என்ன அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. நிறைய பயணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதே டைமில் வந்து இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. சின்ன வயசில் வந்து பெருசாக சுகத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதே வளரும் போது அவங்களோட சுய முயற்சி சுய சம்பாத்தியம்னால அவங்களோட வாழ்க்கையை வந்து ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். என் பெயர் வந்து உஷா கணேஷ். நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கேன், நியூமராலஜிஸ்டாகவும் இருக்கேன், டேரோ கார்டு ரீடராகவும் இருக்கேன். ஸோ அது தவிர வந்து பெண்டுலம் டவுசிங் அப்படின்ட்டு இப்போ புதுசாக இருக்க வந்து சில இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் வந்து நியூமராலஜி பற்றி நான் வந்து இங்கே வந்து சொல்ல போகிறேன். சில எண்களோட சிறப்புகள் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத தான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஸோ நியூமராலஜி அப்படின்றது வந்து என்னென்னா எண்களுடைய ஒரு வைப்ரேஷன், அது க்ரியேட் பண்ணுற எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸை வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறது தான் நியூமராலஜி அப்படின்றது. அஸ்ட்ராலஜியாவது உங்களுக்கு வந்து ஜோசியம் ஜாதகம் அப்படின்றதாவது வந்து பிளானட்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. பட் வந்து நியூமராலஜி அப்படின்னும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அது வெறும் இங்கிலீஷ் வார்த்தை, இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு தானே வந்து நியூமராலஜின்றாங்க. அது எந்த விதத்தில் வந்து அது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கலியுகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புராணங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விளக்கு வந்து தலைகீழாக எரியக்கூடிய டைமில் வந்து கலியுகம் வந்து அதோட உச்சியில் இருக்கும். அந்த டைமில் வந்து தேவி புராணத்தில் தேவியோட பாஷைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பாஷைகள் உண்டு. அந்த பாஷைகள் தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க, அதிகமாக பேசுவாங்க. அந்த பாஷை தான் அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாஷை தான் வந்து ஆங்கிலம் ஆகும். ஸோ அந்த ஆங்கில வார்த்தைகளில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட நம்பர்ஸோட அது வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜியை வந்து கம்பைன் பண்ணும்போது தான் வந்து நியூமராலஜி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் அப்படின்னும் போது எண்களுக்கே வந்து தனி சிறப்புகள் உண்டு. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போகும்போது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான தொழில் அமையும், ஒவ்வொரு விதமான நோய்கள் வரும். அவங்க எல்லாமே ஒரு சில கர்ம வினையினால தான் வந்து இந்த எண்ணில் தான் பிறக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் பிறப்பாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிசேரியனே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த சிசேரியன் வந்து என்ன ஆகிடும்னா நைட்டு 12 மணி கழித்து மறுநாள் பறக்கும்படி இருக்கும். அப்போ வந்து அந்த டேட் வந்து மாறிடும். ஸோ பிறக்கும்போது அவங்க வந்து நான் இந்த தேதியில் தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்மாவை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுவும் வந்து நியூமராலஜி தான். இதில் வந்து இந்த நியூமராலஜியில் வந்து நான் இப்போ 8ஆம் நம்பரை பற்றி சொல்ல போகிறேன். 8 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடிய நம்பர். ஐயோ 8 நான் எதுவும் செய்ய மாட்டேன், 8 கல்யாணம் பண்ணாதீங்க, 8 பிறந்தாலே கஷ்டம், 8 வந்து சுப நிகழ்ச்சிகள் எதுவும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 8 அப்படின்றத பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். 8ஆம் நம்பர் அப்படின்றது வந்து அருமையான நம்பர். அந்த நம்பர் வந்து சில பேர்களுக்கு தான் தீங்கு செய்யுமே தவிர முக்கால்வாசி பேருக்கு 8ஆம் நம்பர் தீங்கு செய்வதில்லை. முக்கியமாக வந்து 8 அப்படின்ற நம்பரில் வந்து பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அம்மா கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தாய் என்ன சொன்னாலுமே வந்து அவங்க கேட்டுப்பாங்க. கடைசி வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த குடும்ப பிணைப்போடு இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் என்ன அப்படின்னா மனசில் இருக்கிறத அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும், அதை நோக்கி தான் வந்து அவங்க பயணம் இருக்கும். அதே மாதிரி
பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி பர்சனாக இருப்பாங்க. நம்பிக்கையாக நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் எந்த வேலை வேணாலும் சொல்லலாம். ஸோ அவ்வளோ அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த உண்மையும் ஹார்ட் ஒர்க்கிங்கும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த 8ஆம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அவங்க தொழில் தொடங்கும் போது அவங்களோட அந்த நேம் போர்டு இருக்கும், நேம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, லோகோஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேமோட கூட்டு எண், அந்த கூட்டு எண் 8ல் பிறந்த இவங்களோட தேதியோட அந்த கூட்டு எண் வந்து நட்போடு இருந்தது அப்படின்னா அவங்களோட தொழிலில் உச்சிக்கே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வரும். அதை தவிர 8 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் எல்லா சர்வீஸும் செய்வாங்க, சுயநலம் இல்லாமல் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அன்பும் பாசம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க. தன்னோட நிழலையே வந்து ஒரு டவுட்டோடு தான் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க 8ஆம் நம்பர் ஆள்கள். அதே மாதிரி அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கண் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்றது வந்து சீக்கிரம் ஒரு 40 வயசு இல்லைன்னா ஒரு 35 வயசுலேயே வந்து அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். ஸோ அது இல்லாமல் அந்த சைனஸ் ப்ராப்ளம், சளி சம்மந்தப்பட்டது, இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு வரும். சரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, ஒவ்வாமை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா 8ல் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். பல் வந்து அவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே வீக்காக இருக்கும். 8ல் பிறந்தவங்களுக்கு பல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பல்ல வந்து சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை உடனே போய் பார்த்துக்கிறது நல்லது. இன்னொன்று அந்த 8 நம்பரில் பிறந்தவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் சின்னதாக ஒரு சேஞ்ச் தெரியும் அவங்களுக்கு. ஒரு கண் ஒரு பக்கம், இன்னொரு கண் வந்து வேறு பக்கம் இருக்கா மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் 8ல் பிறந்தவங்களுக்கு. ஸோ அந்த 8 அப்படின்றதுல நம்பரில் வந்து கூட்டு எண்களும் உண்டு. 8ல் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அதே மாதிரி 17ல் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். 17 அப்படின்னும் போது 1 7 அதோட காம்பினேஷன் தான். 1ஐயும் 7ஐயும் கூட்டும் போது வரக்கூடியது தான் 8ஆ வரும். இப்போ 1 அப்படின்றது சூரியனை குறிக்கிற நம்பர், 7 அப்படின்றது கேதுவை குறிக்கிற நம்பர். சூரியன் அப்படின்றது ஆளுமையை தரும், ஆளுமை தன்மை. அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் பட்டதை அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் மனசில் எப்படி இருக்கேனோ உள்ளே எப்படி இருக்கேனோ அப்படியே தான் நான் வெளியில் என்னை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி குணங்கள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1 7. பட் ஏதோ ஒரு வெறுமை இருக்கும் வாழ்க்கையில், எதையோ அவங்க மனசு தேடிட்டே இருக்கும். இது 1 7ல் 17ல் பிறந்தவங்களுக்கான பலன் 8ஆம் நம்பரில். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. நிறைய பயணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதே டைமில் வந்து இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. சின்ன வயசில் வந்து பெருசாக சுகத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதே வளரும்போது அவங்களோட சுய முயற்சி, சுய சம்பாத்தியம்னால அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப வசதி மிகுந்ததாக ஆக்கிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 17ல் பிறந்த 8ஆம் நம்பர்காரர்களுக்கு அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 17 26. ஸோ 26 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 + 6 அது வந்து 8ஆம் நம்பராக இருக்கும். ஸோ 2 அப்படின்றது சந்திரனை குறிக்கிற நம்பர், 6 அப்படின்றது சுக்கிரனை குறிக்கக்கூடிய நம்பர். இப்போ 2ம் 6ம் சேரும்போது அவங்களுக்கு வந்து அந்த சூரியனோட ஆளுமை வந்து கம்மியாக இருக்கும். 1 7 அப்படின்னும் போது அதில் வந்து 1ன்றது சூரியன், அதனால சூரியனோட இது நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். அதே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த 2 6ல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப தாய்மை குணத்தோடு இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க கலை உலகத்தில் நிறைய பேர் வந்து 26ல் பிறந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பயணங்கள் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா காய்கறிகள் சம்மந்தப்பட்ட தொழில், பால் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் பண்ணும்போது காஸ்மெட்டிக்ஸ், ஃப்ரேக்ரன்சஸ், பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் இந்த 26ல் பிறந்தவங்க வந்து பண்ணும்போது
அவங்களுக்கு நிறைய மேன்மையை குறிக்கும். இவங்களுக்கும் எப்படின்னா சளி தொல்லை இந்த மாதிரியான நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த 26ல் பிறந்தவங்களுக்கு. எப்பயுமே ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, சீக்கிரமாகவே எல்லாரையும் நம்பிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை சீக்கிரமாக நம்பிடுவாங்க. அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு அலசி ஆராயக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. இவங்க 26ல் பிறந்தவங்க ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெகுளித்தன்மை அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க 26ல் பிறந்தவங்க. இது வந்து 8ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா உடல் எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல் எண் அப்படின்றது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட குணங்களை குறிக்கும். உயிரெண் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மாதம், வருடம், இவங்க பிறந்த தேதி, இது எல்லாத்தையும் கூட்டி வர்றது உயிரெண். இந்த உயிரெண்ணை வச்சு தான் வந்து அவங்க என்ன தொழில் செய்யலாம், எந்த மாதிரியான தொழில் செய்தால் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும், எந்த மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றது வந்து அந்த உயிர் எண்ணை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ 8ல் பிறந்தவங்க வந்து காவல் தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. காவல் தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடமையே அவங்க வந்து கண்ணா இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்பயுமே வெற்றி தான் கிடைக்கும்.